தமிழக வெற்றி கழகம் இந்த அரசியல் களத்திற்கு புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகம். நீங்கள் இந்த கடலூர் மாவட்டத்திற்கு செய்த நன்மை என்ன? தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு செய்த நன்மைகளை நீங்கள் பட்டியலிடலாம். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவையில் இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும், அருமை தோழர் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கின்ற தளபதி நெஞ்சில் கூடியிருக்கும் என்னுடைய தம்பிமார்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். தலைவர் தளபதி அவர்கள் 1992ஆம் ஆண்டு முதல் திரைப்படம். அப்போது நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்போம் என்று நாங்கள் நினைத்தலாம். நலத்திட்ட உதவிகளை செய்யவில்லை. அப்பிலிருந்து நாங்கள் சிறு சிறு உதவிகளை மக்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்குவது, இரத்த தானம் செய்வது போன்ற பல்வேறு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து வந்தோம். தளபதியினுடைய உத்தரவின் பேரிலே 1995ஆம் ஆண்டு இலங்கை தமிழர் படுகொலை செய்யப்படும்போது அந்த நிகழ்விலே கடலூரிலே ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நிறுவியது தமிழக வெற்றி கழகம். அதிலே சீஃப் கெஸ்டாக கலந்து கொண்டவர் நமது அண்ணன் இள புகழேந்தி அவர்கள். திமுகவையும் உள்ள கொண்டு வந்துட்டீங்களே. இல்ல உங்களுக்கு இதுக்கு திமுகவையும் உள்ள கொண்டு வந்துட்டீங்களே. அதான் இது ஏன் சொல்றேன்னா, இல்ல எனக்கு என்னன்னா போட்டி 2 பேருக்கு தான் அப்படிங்கிறீங்க. ஆனா அண்ணன் அப்ப நாங்க அரசியல் களத்துல இல்ல. ஓகே, புரியுது. ஆனா இன்னைக்கு நாங்க அப்பயே அவரை அழைத்து நாங்கள் நிகழ்ச்சி பண்ணோம். அதுக்காக நான் குறிப்பிடுறேன். 95ல நாங்கள் அரசியல் களத்துல இருக்கிறோம் என்பதற்காக குறிப்பிடுகிறேன். ஓகே. அப்போது நாங்கள் அவரை சீஃப் கெஸ்டாக அவரை அழைத்து நாங்கள் அந்த நிகழ்ச்சியிலே இலங்கை தமிழருக்காக ஒரு மாபெரும் உண்ணாவிரத்தை கடலூரிலே முன்னிறுத்தினோம் 95ல. ஓகே, அடுத்த அதன் பிறகு பல நலத்திட்ட உதவிகள். 2004ஆம் ஆண்டு சுனாமி வரும்போது தலைவர் தளபதி அவர்கள் இந்த மீனவ சமுதாய மக்கள் பாதிக்கப்படும் போது நேரில் அவர்களுக்கு உதவிகள் வழங்கிய தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நாங்கள் குறிப்பிட உள்ளோம். அதே போல தானே புயலுக்கும் நேரிலே நிவாரணம் வழங்கினார். சென்னையிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அவர்கள் நிதி வழங்கினார். கார்கில் போரிலே மக்கள் பாதிக்கப்படுற அந்த மக்களுக்காக கையிலே உண்டி ஏந்தி மக்களிடம் சென்று நிதி அவரும் நிதியும் சேர்த்து இந்த தமிழ்நாடு அரசு கொடுத்த என்ற ஒரு பெருமை தலைவர் தளபதிக்கு சேரும். அதே போல இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையிலும் கடலூர் சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளராக தலைவர் தளபதி என்னை அறிவித்துள்ளார். எனது முதல் போராட்டம் கடலூர் பஸ் நிலையம் கடலூருக்குத்தான் வர வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தது. அது மட்டுமல்லாமல் எஸ்ஐஆர் எதிர்ப்பாக போராட்டம், மகளிருக்கு பாதுகாப்புக்காக போராட்டம், மாநகராட்சி கண்டித்து போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்களை நாங்கள் கையில எடுத்து இன்று வரை களத்தில் இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகிறது. ஆனாலும் கூட நாங்கள் மக்கள் இயக்கமாக இருந்த போதே இந்த மாவட்டத்திற்கு பல நன்மைகளை செய்திருக்கிறோம். அதே போல மக்களுக்கான விஷயங்கள் எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கான இயற்கை பேரிடர் உள்ளிட்ட பல விஷயங்களில் நாங்கள் துணை நின்றிருக்கிறோம் என்று அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் குறிப்பிட்டார். நால்வருக்குமே மிக்க நன்றி. தொடர்ந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. முதல் சுற்று நிறைவடைந்தது. இந்த மாவட்டத்திற்கு யார் யார் என்ன நன்மைகளை செய்திருக்கிறார்கள்னு